கோளாறு. அதனால சிறிது நேரம் தடைப்பட்டதுக்கு வருந்துகிறோம். ஓகேங்களா? சரி சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, எழுதிட்டீங்களா? பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயர்வும் உள்ள வாழ்வை விரும்பினர். வாழ்வியே விரும்பினர் என்பதை உயர்வும் உள்ள வாழ்வியை விரும்பினர் என்பதை எடுத்துக் கூறுகின்ற நூல். அடுத்து இரண்டாவது கேள்வி. நெய்யை விற்று பசும்பொன்னை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நற்பசுவையும் எருமை கன்றையும் ஈடாக வாங்கும் பெண்ணையை ஈடாக வாங்கும் பெண்ணை போற்றுகிற நூல். அடுத்து மூன்றாவது கேள்வி. பெருமுது பெண்டீர் என கூறும் நூல். அடுத்து நான்காவது கேள்வி. களிறெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே. களிறெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே. இவரை இடம்பெற்றுள்ள நூல். அடுத்த கேள்வி. இயற்கையின் மீதான அச்சமே வழிபாடானது. இயற்கையின் மீதான அச்சமே வழிபாடானது என்பதை பரணரின் டேஸ் பாடல் வழி அறியலாம். இயற்கையின் மீதான அச்சமே வழிபாடானது என்பதை
பரணரின் டேஸ் பாடல் வழி அறியலாம். பரணரின் டேஸ் பாடல் வழி அறியலாம். ஆறாவது கேள்வி. தேன் சுவையுடைய கனிகள் மாங்கனி பலாவின் சுளைகள் கல் போன்றவற்றை கொண்டு வான்கோட்டு கடவுளை தொல்குடியினர் வணங்கினர். என்பதை கூறும் நூல். தேன் சுவையுடைய கனிகள் மாங்கனி பலாவின் சுளைகள் கல் போன்றவற்றை கொண்டு வான்கோட்டு கடவுளை தொல்குடியினர் வணங்கினர் என்பதை கூறும் நூல். ஏழாவது கேள்வி. போரில் தன் இனத்திற்காக உயிர் விடுதல் என்பது பெருமைக்குரியதாக கருதப்பட்டது. போரில் தன் இனத்திற்காக உயிர் விடுதல் என்பது பெருமைக்குரிய கருதப்பட்டது என்ற செய்தியை கூறும் நூல். அடுத்த கேள்வி. தொல்காப்பியம் கல் எடுக்கும் நிகழ்வை டேஸ் வகையாக வகைப்படுத்தி உள்ளது. தொல்காப்பியம் கல்லெடுக்கும் நிகழ்வை டேஸ் வகையாக வகைப்படுத்தி உள்ளது. அடுத்த கேள்வி. முல்லைத்திணை மக்கள் மூங்கில் குழாய்களில் கொண்டு சென்ற உணவினை தம் வழியில் மூங்கில் குழாய்களில் கொண்டு சென்ற உணவினை தம் வழியில்
தமிழில் எதிர்ப்பட்டவர்களின் பசிநீங்க எதிர்ப்பட்டவர்களின் பசிநீங்க பகிர்ந்துண்ட செய்தியை காட்டுகிற நூல். எதிர்ப்பட்டவர்களின் பசிநீங்க பகிர்ந்துண்ட செய்தியை காட்டுகிற நூல். அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. வறுமையுற்ற ஒருவன் முதல் நாள் தன்னிடம் வந்த விருந்தினரின் பசியை போக்க தன் வீரத்தின் அடையாளமான வாளையை விற்று பசிபோக்கிய நிகழ்வை குறிப்பிடுகின்ற நூல். வறுமையுற்ற ஒருவன் முதல் நாள் தன்னிடம் வந்த விருந்தினரின் பசியை போக்க தன் வீரத்தின் அடையாளமான வாளையை விற்று பசிபோக்கிய நிகழ்வை குறிப்பிடுகின்ற நூல். அடுத்து 11வது கேள்வி. எங்கிருந்தோ வரும் விருந்தினருக்கு அவர் மனங்கோணாமல் எவ்வாறு விருந்தளிக்க வேண்டும் என்பதை விளக்குகின்ற நூல். அடுத்து 12வது கேள்வி. புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய
மக்களின் விருந்தோம்பலை வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை விருந்தோம்பலை வியந்து பேசுகின்ற நூல் புல்லால் வேயப்பட்ட குடிசைகளில் வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை வியந்து பேசுகின்ற நூல். அடுத்த கேள்வி 13வது கேள்வி. பால்வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் டேஸ் காட்டுகிறது. பால்வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் டேஸ் காட்டுகிறது. அடுத்து 14வது கேள்வி. காக்கைக்கு சோறிட வேண்டும். சரி, காக்கையும் சோறிட வேண்டிய அப்படின்னு போட்டுங்க. காக்கைக்கும் சோறிட வேண்டிய கடப்பாட்டினை டேஸ் பாடலால் அறியலாம். காக்கைக்கும் சோறிட வேண்டிய கடப்பாட்டினை டேஸ் பாடலால் அறியலாம். 15வது கேள்வி. மகா அர் அன்ன மந்தி என்ற அடி தம் குழந்தைகளைப் போலவே குரங்குகளையும் உமணர்கள் உப்பு வைக்கிறவங்க உமணர்கள் எண்ணியமையை காட்டுகிற நூல். மகா அர் அன்ன மந்தி என்ற அடி தம் குழந்தைகளைப் போலவே குரங்குகளையும் உமணர்கள் எண்ணியமையை காட்டுகிற நூல். அடுத்து 16வது கேள்வி. கூட்டுழைப்பால்
கூட்டுழைப்பால் பெற்ற உணவினை கூட்டுழைப்பால் பெற்ற உணவினை எத்தகைய ஏற்றத்தாழ்வுமின்றி சமமாக பகிர்ந்துண்டனர். என கூறியவர். அடுத்த கேள்வி 17. நரைதிரையின்றி நெடுநாள் வாழ்வதற்குமான வழியை டேஸ் புறநானூற்று பாடல் காட்டுகிறது. டேஸ் புறநானூற்று பாடல் காட்டுகிறது. டேஸ் புறநானூற்று பாடல் காட்டுகிறது. 18வது கேள்வி. அதியமான் தனக்கு மகன் பிறந்துள்ள செய்தியை தன் போர் சினம் குறையாமல் அதியமான் தனக்கு மகன் பிறந்துள்ள செய்தியை தன் போர் சினம் குறையாமல் சிவந்த கண்களால் அவனை கண்டு பெருமிதம் பட்டதாக பாடியவர். அடுத்த கேள்வி. தாய்வழி நின்றல் என்பதே தொல்குடி சமூக அமைப்பின் நியாதியாக இருந்ததை டேஸ் குறிப்பிடுகிறது. தாய்வழி நின்றல் என்பதை தொல்குடி சமூக அமைப்பின் நியாதியாக இருந்ததை டேஸ் குறிப்பிடுகிறது.
டேஸ் குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி. பொதுநன்மை பேணும் பெண்களை பொதுசெய் பெண்டீர் என கூறும் நூல். பொதுசெய் பெண்டீர் என கூறும் நூல். 21வது கேள்வி. கூடலூரில் ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தியன் அந்தவனின் கல் என்ற தொடர் எங்கு கண்டெடுக்கப்பட்ட நடுகல்லில் காணப்பட்டது. அடுத்த கேள்வி. கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் காணப்பட்ட இடம். கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் காணப்பட்ட இடம். அடுத்த கேள்வி. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் பட்டினம் எது அப்படின்னு
சங்கர துறைமுகப்பட்டினம் எது? அடுத்த கேள்வி. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் டேஸ் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி. சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடுகின்ற 3 தலைமுறைகளை குறிப்பிடுகின்ற கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? அடுத்து 26வது கேள்வி. மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு எந்த மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது? அடுத்து 27வது கேள்வி. தாளிகளுடன் நெல்லும் கிடைத்த இடங்கள்
தாலியுடன் நெல்லும் கிடைத்த இடங்கள். அடுத்த கேள்வி. இரும்பு உருக்கு உலைகள் இரும்பு உருக்கு உலைகள் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த இடங்களில் நடைபெற்ற எந்தெந்த இடங்களில் நடைபெற்ற அகழ்வாய்வில் வெளிப்பட்டுள்ளன? இரும்பு உருக்கு உலைகள் எந்தெந்த இடங்களில் நடைபெற்ற அகழ்வாய்வில் வெளிப்பட்டுள்ளன? அடுத்து 29வது கேள்வி. இரும்பு வாள் கிடைத்த இடம். இரும்பு வாள் கிடைத்த இடம். 30வது கேள்வி. டேஸில் டேஸில் பொன்னை உருக்கும் உலைகள். டேஸில் பொன்னை உருக்கும் உலைகள். பொன்னை உருக்கும் உலைகள் உருக்கும் உலைகள் இருந்ததற்கான 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 சான்றுகள் கிடைத்துள்ளன. இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. முப்பத்தி ஒன்னாவது கேள்வி. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள். கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள். கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள். தொழிலகங்கள் எங்கு இருந்தது? எங்கு இருந்தது? எங்கு இருந்தது? 32வது கேள்வி. நூல் நூற்கும் நூல் நூற்கும் கதிர்களும் நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் நூல் நூற்கும் நூல் நூற்கும் துணிகளும் நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்தன? நூல் நூற்கும் துணிகளும் நூலுக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கும் கிடைத்தன? எங்கு கிடைத்தன அப்படின்னு எழுதிக்கங்க. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்தன?
நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கிடைத்தன? அடுத்து 33வது கேள்வி. கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர்? கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர்? அடுத்த கேள்வி. ஏழரை கிலோ மிளகு எந்த துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்டது? ஏழரை கிலோ மிளகு எந்த துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்டது? அடுத்து 35வது கேள்வி. பெரும் பத்தன்கள் என்ற பெயரில் அரிய கல் எங்கு கிடைத்தது? பெரும் பத்தன்கள் என்ற பெரிய கல் என்ற பெயரில் அரிய கல் எங்கு கிடைத்தது? 36வது கேள்வி. ஐந்திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை டேஸ் சுட்டுகிறது? வழிபாட்டு கடவுள்களை டேஸ் சுட்டுகிறது? டேஸ் சுட்டுகிறது? 37வது கேள்வி. குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் எங்கு கிடைத்தன? குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் எங்கு கிடைத்தன? அடுத்து 38வது கேள்வி.
படிகத்தினால், படிகம் அப்படின்னு சொன்னா படிகத்தினால், படிகத்தினால் செய்யப்பட்ட, படிகத்தினால் செய்யப்பட்ட காதணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? எங்கு கண்டெடுக்கப்பட்டது? அடுத்த கேள்வி. கீழ்காணும் கீழ்காணும் தொல்பொருள்களில் தொல்பொருள்களில் எது பார் எவை? எது பார் எவை? கீழ்காணும் தொல்பொருள்களில் எது பார் எவை பட்டணத்தில் கண்டெடுக்கப்பட்டன? கண்டெடுக்கப்பட்டன. அதுல ஒண்ணு மேற்காசிய பானை ஓடுகள். மேற்காசிய பானை ஓடுகள். 2 தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட கொண்ட குடுவை. 3 ஒரே மரத்தாலான ஒரே மரத்தாலான படகின் பகுதி. ஒரே மரத்தாலான படகின் பகுதி. 4 செங்கல் தொட்டி. செங்கல் தொட்டி. 40வது கேள்வி. காடாக இருந்த நிலங்களை நிலங்களை வேளாண் நிலமாக மேம்படுத்திய சோழ மன்னன். காடாக இருந்த நிலங்களை வேளாண் நிலமாக மேம்படுத்திய சோழ மன்னன். 40 கேள்வி எழுதுங்க. மணி 7:33 7:34 வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் சார். 7:40க்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஒரு 5 நிமிஷம் டைம். ஓகேங்களா?
சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுமா? பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல், பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயரமும் உள்ள எளிமையும் உயர்வும் உள்ள எளிமையும் உயர்வும் உள்ள எளிமையும் உயர்வும் உள்ள வாழ்வியை விரும்பினர். வாழ்வியை விரும்பினர். வாழ்வியை விரும்பினர். வாழ்வியை விரும்பினர் என்பதை எடுத்துரைக்கின்ற நூல். என்பதை எடுத்துரைக்கின்ற நூல். என்பதை எடுத்துரைக்கின்ற நூல். சரி, ஆன்சர் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. இப்பதான் சொன்னோம், பெண்கள் பகட்டான வாழ்வை விரும்பாமல் எளிமையும் உயரும் உள்ள வாழ்வை விரும்பினர் என்பதை எடுத்துரைக்கின்ற நூல் பெரும்பானாற்று படை. ஆன்சர் நோட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கேள்விக்கு. ஆன்சர் ரிப்பீட் கேட்காதீங்க, உங்களுக்கு வீடியோ போடுவாங்க, அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரிப்பீட் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், வீடியோ போடுவாங்க, வீடியோவில் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பெரும்பானாற்று படை. முதல் கேள்விக்கு ஆன்சர் பெரும்பானாற்று படை. அடுத்து இரண்டாவது கேள்வி, நெய்யை விற்று பசும்பொன்னை ஈடாக பெறாமல் பால் தரும் எருமையையும் நற்பசுவையும் எருமைக்கன்றையும் ஈடாக வாங்கும் பெண்ணை போற்றுகின்ற நூல், அதுவும் பெரும்பானாற்று படை. இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பெரும்பானாற்று படை. அடுத்து மூணாவது கேள்விக்கு பெருமுது பெண்டீர் அப்படிங்கிறது எந்த நூல் குறிப்பிடுகிறது? பெண்களை பற்றி சொல்லக்கூடிய பெருமுது பெண்டீர் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டு. அடுத்து நான்காவது கேள்விக்கு களிரெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே இவ்வாறு இடம்பெற்ற நூல் எதுங்க? புறநானூறு. ஏன்னா பாடியவர் யாருங்க? பொன்முடியார். இதை பாடுறது யாருன்னு கேட்டாங்கன்னா பொன்முடியார். ஈன்று பிறந்தது என் தலை கடனை, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை அப்படின்னு அந்த பாடல் வரி வருங்க. ஈன்று பிறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு வரக்கூடிய அந்த வரி, பாடல் வரி. களிரெறிந்து பெயர்த்தல் காளைக்கு கடனே அப்படிங்கிறது யார் பாடுனாங்கன்னு கேட்டாங்க? பொன்முடியார். எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இயற்கையின் மீதான அச்சமே வழிபாடானது என்பதை பரணரின் நற்றிணை பாடல் வழி அறியலாம். நற்றிணை. ஐந்தாவது கேள்வி, இயற்கையின் மீதான அச்சமே வழிபாடானது என்பதை பரணரின் நற்றிணை பாடல் வழி அறியலாம். நற்றிணை. 5க்கு. 6 பாருங்க, தேன் சுவையுடைய கனிகள் மாங்கனி, பலாவின் சுளைகள்
கல் போன்றவற்றை கொண்டு வான்கோட்டு கடவுளை தொன்குடிகள் வணங்கினர் என்பதை அகநானூறு கூறுகிறது. அகநானூறு கூறுகிறது. வினா நம்பர் 6க்கு அகநானூறு. அகநானூறு. 7வது கேள்வி பாருங்க. போரில் தன் இனத்திற்காக உயிர் விடுதல் என்பது பெருமைக்குரியதாக கருதப்பட்டது. போரில் தன் இனத்திற்காக உயிர் விடுதல் என்பது பெருமைக்குரியதாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது வந்து புறநானூறு. 7வது கேள்விக்கு ஆன்சர் புறநானூறு. 8வது கேள்வி. தொல்காப்பியம் கல்லெடுக்கும் நிகழ்வை 6 வகையாக வகைப்படுத்தி உள்ளது. தொல்காப்பியம் கல்லெடுக்கும் நிகழ்வை 6 வகையாக, நடுகள் புரியுங்களா, 6 வகையாக வகைப்படுத்தி உள்ளது. சரி. 9வது கேள்வி. முல்லைத்திணை மக்கள் மூங்கில் குழாய்களில் கொண்டு சென்ற உணவினை தம் வழியில் எதிர்ப்பட்டவர்களின் பசிநீங்க பகிர்ந்துண்ட செய்தியை அகநானூறு பாடல் காட்டுகிறது. முல்லைத்திணை மக்கள் மூங்கில் குழாயில் கொண்டு சென்ற உணவினை தன் வழியில் எதிர்ப்பட்டவர்களின் பசிநீங்க பகிர்ந்துண்ட செய்தியை அகநானூறு கூறுகிறது. அகநானூறு. 10வது கேள்வி. வறுமையுற்ற ஒருவன் முதல் நாள் தன்னிடம் அந்த விருந்தினரின் பசியை போக்க தன் வீரத்தின் அடையாளமான வாளையை விற்று பசி போக்கிய நிகழ்வை புறநானூறு குறிப்பிடுகிறது. இல்ல, புறநானூறு குறிப்பிடுகிறது. 10க்கு புறநானூறு. 11 பாருங்க. எங்கிருந்தோ வந்த விருந்தினருக்கு அவர் மனம் கோணாமல் எவ்வாறு விருந்தளிக்க வேண்டும், என்பதை புறநராற்றுப்படை விளக்குகிறது. புறநராற்றுப்படை. 11க்கு ஆன்சர் புறநராற்றுப்படை. 12வது கேள்வி. புல்லால் வேயப்பட்ட குடிசையில் வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை மலைப்படுங்கடாம் வியந்து பேசுகிறது. மலைப்படுங்கடாம். 12வது. புல்லால் வேயப்பட்ட குடிசையில் வாழ்ந்த எளிய மக்களின் விருந்தோம்பலை மலைப்படுங்கடாம் வியந்து பேசுகிறது. 13. பால்வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் 500 காட்டுகிறது. பால்வளம் சுரப்பதையும் எருமைகளின் எண்ணிக்கை பெருகுவதையும் 500 காட்டுகிறது. 13க்கு 500. 14. காக்கைக்கும் சோறிட வேண்டிய கடப்பாட்டினை நற்றிணை பாடலால் அறிகிறோம். காக்கைக்கும் சோறிட வேண்டிய கடப்பாட்டினை நற்றிணை பாடலால் அறிகின்றோம். நற்றிணை. 14க்கு. 15. மகா அர் அன்னமந்தி என்ற அடி தம் குழந்தைகளைப் போலவே குரங்குகளையும் உம்முனர்கள் எண்ணியமையை காட்டுகிறது. இந்த செய்தியை சிறுபானாற்றுப்படை பதிவு செய்துள்ளது. இந்த செய்தியை கூறும் நூல் வந்து சிறுபானாற்றுப்படை. குரங்கையும் தன் குழந்தைகளை போல உமனர்கள், உப்பு வைக்கிறவங்க, எண்ணினார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லக்கூடிய நூல் எதுனா சிறுபானாற்றுப்படை. 15க்கு சிறுபானாற்றுப்படை. 16. கூட்டுழைப்பால் பெற்ற உணவினை எத்தகைய ஏற்றத்தாழ்வும் இன்றி சமமாக பகிர்ந்துண்டனர் என கூறியவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். 16க்குங்க பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். இது ஆளு எந்த நூல்ல சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. 16க்கு யார் ஆளுன்னு கேட்டாங்கன்னா கூட்டுழைப்பால் பெற்ற உணவினை எத்தகைய ஏற்றத்தாழ்வும் இன்றி சமமாக பகிர்ந்துண்டனர் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரும்பானாற்றுப்படை. நரைதிரையின்றி நெடுநாள் வாழ்வதற்குமான வழியை பிசிராந்தையாரின் புறநானூற்று பாடல் காட்டுகிறது. பிசிராந்தையார். 17. பிசிராந்தையாரின் நரைதிரையின்றி நெடுநாள் வாழ்வதற்குமான வழியை பிசிராந்தையாரின் புறநானூற்று பாடல் காட்டுகிறது. 18. அதியமான் தனக்கு மகன் பிறந்துள்ள செய்தியை தன் போர் சினம் குறையாமல் சிவந்த கண்களால் அவனை கண்டு பெருமிதம் பட்டதாக பாடியவர் ஔவையார். பெருமிதம் பட்டதாக பாடியவர்னு கேட்டாங்கன்னா ஔவையார். எந்த நூல்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. 18க்கு ஔவையார். சப்போஸ் அது எந்த நூல்ல அந்த செய்தி இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு. தாய்வழி நின்றல் என்பதே தொல்குடி சமூக அமைப்பின் நியாதியாக இருந்ததை புறநானூறு குறிப்பிடுகிறது. 19க்கு புறநானூறு. 19வது கேள்விக்கு புறநானூறு. 20வது கேள்வி. பொது நன்மை பேணும் பெண்களை பொது செய் பெண்டீர் என்று கூறும் நூல் போற்றுகின்ற நூல் வந்து அகநானூறு. பொது நன்மை, பொது நலனுக்காக, பொதுவாழ்வு.
பொது நன்மை பேணும் பெண்களை பொது செய் பெண்டீர் என்று போற்றுகின்ற நூல் 20 அகநானூறு. 20க்கு ஆன்சர் அகநானூறு. 21 கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படிங்கிற தொடர் இடம்பெற்றுள்ள கல் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா புலிமான் கோம்பை தேனி மாவட்டம். தேனி மாவட்டம். 22 கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் கண்டெடுக்கப்பட்ட இடம் அழகன்குளம். கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் கண்டெடுக்கப்பட்டது அழகன்குளம். 23 இந்திய தொல்லியல் துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டின நகரம் அரிக்கமேடு. 23க்கு அரிக்கமேடு. 24 ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயமுத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயமுத்தூர். ஆன்சர் 24 கோயமுத்தூருங்க. கோயமுத்தூர் மண்டபத்தில் செறிந்து காணப்படுகின்றன. 24க்கு ஆன்சர் கோயமுத்தூர். 25 சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? புகழூரில். சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டு புகழூர் 6 நாட்டார் மலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புகழூர் 6 நாட்டார் மலை கல்வெட்டு. 26 மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் எந்த மன்னனை பற்றி குறிப்பிடுகின்றது? அதுக்கு ஆன்சர் பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி. பாண்டிய நெடுஞ்செழியன். மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமிய கல்வெட்டுக்கள் எந்த மன்னனை பற்றி குறிப்பிடுகின்றன? பாண்டிய நெடுஞ்செழியன். 26க்கு பாண்டிய நெடுஞ்செழியன். 27 தாளிகளுடன் நெல்லும் கண்டெடுக்கப்பட்ட இடம். இடங்கள் இடங்கள் 2 இடம் இடங்கள். தாளினாவே முதுமக்கள் தாளி தாங்க. அப்ப முதுமக்கள் தாளினாவே எந்த இடம் வந்துடணுங்க? ஆதிச்சநல்லூர் கண்டிப்பா இருக்கணும். அப்ப 1 ஆதிச்சநல்லூர். 2 இடங்கள்ங்க, ஞாபகம் வச்சுங்க. தாளியுடன் நெல்லும் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் 2. 1 ஆதிச்சநல்லூர், 2 பொருந்தல். 2வது இடம் பொருந்தல். சரி. இரும்பு உருக்கு முளைகள் அகழ்வாய்வில் எங்கெல்லாம் வெளிப்பட்டன? இரும்பு உருக்கு முளைகள் இதுவும் 2 இடம் தான். இரும்பு உருக்கு முளைகளும் 2 இடம். என்னங்க? 1 கொடுமணல். இரும்பு உருக்கு முளைகள் 1 கொடுமணல், 2வது குட்டூர். 1 கொடுமணல், 2 குட்டூர். சரி, அடுத்து 30வது கேள்வி. சரி, 29வது கேள்வி. இரும்பு வாள் கண்டெடுக்கப்பட்ட இடம் புதுச்சேரி. இரும்பு வாள். 29வது கேள்வி. இரும்பு வாள் கண்டெடுக்கப்பட்ட இடம் புதுச்சேரி. 30வது கேள்வி. டேஸில் பொன்னை உருக்கு முளைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. டேஸில் எங்க அப்படின்னா கேரளத்துல பட்டினத்தில் போட்டுங்க. பட்டினம் அப்படின்னு போட்டாவே சரி, அது கேரளாவில் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. பட்டினத்தில் பொன்னை உருக்கு முளைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அப்ப 30வது கேள்விக்கு பட்டினம். 31வது கேள்வி. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்கள் எங்கு இருந்தன? குடிக்காடு எங்கன்னா அரிக்கமேட்டுக்கு பக்கத்துல சரிங்களா? கடலூருக்கு அருகில அரிக்கமேடு. 2 இடங்க. இதுவும் 2 இடம் தான். கண்ணாடி தொழிலகங்கள் இருந்து 1 அரிக்கமேடு, 2வது குடிக்காடு. கண்ணாடி மணி செய்யும் தொழிலகங்களும் 2 இடம் தான். அரிக்கமேடு 1, குடிக்காடு 1. அரிக்கமேட்லயும் இருக்கு, குடிக்காட்டுலயும் இருக்கு கண்ணாடி தொழில் செய்யும் இடங்கள். ஓகேங்களா? 32வது கேள்வி. நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னா கொடுமணல். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் எங்கு கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னா கொடுமணல். கிரேக்க ரோமானிய மேற்காசிய மக்கள். 23வது கேள்வி. கிரேக்க ரோமானிய மேற்காசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் யவனர் என்று அழைக்கப்படுகின்றனர்.
கிரேக்க, ரோமானிய, மேற்காசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் எவனர் என்று அழைக்கப்படுகின்றனர்? அடுத்து 24வது கேள்வி. 7.5 கிலோ மிளகு எங்க கண்டெடுக்கப்பட்டதுங்க? செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிக்கோ துறைமுகம், பெர்னிக்கே துறைமுகம், பெர்னிக்கே துறைமுகம், செங்கடல் கடற்கரை. பெரும்பத்தன் கல், குவான் லுக் பாட், தாய்லாந்துல குவான் லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அது ஒரு அரிய கல். அந்த கல் வந்து எதுக்கு பொற்கொள்ளருக்கு பயன்படுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. தங்கத்தின் தரத்தை அறிய பயன்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பெரும்பத்தன் கல்லுங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிய கல்லுங்க. அந்த அரிய கல் வந்து தாய்லாந்து நாட்டில் இருக்கிற குவான் லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது பெரும்பத்தன் என்பவரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அது பொற்கொள்ளரா இருக்கலாம்னு சொல்றாங்க அவரை. இது எதுக்கு பயன்படுத்துங்க? தங்கத்தின் தரத்தை அறிய உதவிய ஒரு உரைகள் அப்படின்னு சொல்றாங்க. உரைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து 36வது கேள்வி. 5 இணைகளுக்குரிய வழிபாட்டு கடவுளை டேஸ் சுட்டுகிறது தொல்காப்பியம். 5 நிலங்களுக்குரிய வழிபாட்டு கடவுளை, இப்போ குறிஞ்சினா முருகன், முல்லைனா திருமால், மருதம் இந்திரன், நெய்தலுக்கு வருணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே அறையிலும் இந்திய பண்பாடு புக்கில் திருவிழாவில் படிச்சிருப்போம். தொல்காப்பியம் பாலைத்திணையை தவிர 4 திணைகளுக்குரிய விழாக்களை குறிப்பிடுகின்ற, தெய்வத்தை குறிப்பிடுகின்றன. ஆனால் இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு கன்ஃபியூஷனான கேள்வி, கான்ட்ரவிஷன் கேள்வி தான். ஆனால் இருந்தாலுமே பாலை நிலத்துக்குரிய தெய்வத்தை பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடல அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து 4ன்னு தான் நினைச்சுக்கணும். பட் இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துருக்காலும் அந்த 5ஐ பார்த்துக்கங்க. சப்போஸ் 4 கொடுக்கல அப்படின்னா 5ங்கிறது ஆன்சர் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 4 இல்லை. இப்போ தொல்காப்பியம் எத்தனை திணைக்குரிய தெய்வங்களை பற்றி பாடி உள்ளது அப்படின்னா 2, 3, அதுக்கப்புறம் 5, 7 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 5 எடுத்துக்கலாம். சப்போஸ் 5, 4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆப்ஷனில், அப்போ 4 தான் எடுக்கணும். ஏன்னா வந்து +1 புக்கில், எத்திக்ஸ் புக்கில் பாலை தவிர ஏனைய திணைகளுக்கு தொல்காப்பியம் தெய்வங்களை பற்றி குறிப்பிடுங்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு தான் இந்த இடத்துல ஞாபகம் வச்சிருக்கிறது. அந்த பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறேங்க. 36வது கேள்வி நல்லா பார்த்துங்க. +1 புக்கில் 4ன்னு தான் சொல்லியிருப்பாங்க, பாலை தவிர. இப்போ பாலை தவிர தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துருக்கிறத நம்ம ஒரு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, அடுத்து 37வது கேள்வி. குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா கொடுமணல். 37க்கு கொடுமணல். 38 பாருங்க. படிகத்திலான காதணிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுன்னா கீழடி. 38க்கு படிகம், படிகத்திலான காதணி அது எங்கன்னா கீழடியில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? 38க்கு கீழடி. 39 என்ன சரி அப்படின்னு கேட்டிருக்கோம் பாருங்க. கீழ்காணும் தொல்பொருள்களில் எவை பட்டினத்தில் கண்டெடுக்கப்பட்டன அப்படின்னா மேற்காசிய பானை ஓடுகள் 1 சரி, அது அங்கதான் கண்டெடுக்கப்பட்டது. தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட குடுவை, தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட குடுவை எங்க கண்டெடுக்கப்பட்டதுங்க? குடுவை வந்து அது கொடுமணல்ல கண்டெடுக்கப்பட்டது. 2வது கூற்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொடுமணல் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட குடுவை வந்து கொடுமணல். அடுத்து 3வது கூற்று பாருங்க. ஒரே மரத்திலான படகின் பகுதி அது பட்டணம். அப்போ 1, 3 சரி. 1, 3 சரி. மேற்காசிய பானை ஓடுகள். 3வது ஒரே மரத்திலான படகின் பகுதி. ஓகே. 4வது கூற்று செங்கல் தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த செங்கல் தொட்டி கீழடி. செங்கல் தொட்டி கீழடியில் கண்டெடுக்கப்பட்டது. அப்ப முதல் கூற்றும் 3வது கூற்றும் பட்டினத்தில் கண்டெடுக்கப்பட்டது. கேரளா மாநிலம் பட்டினம். காடாக இருந்த நிலங்களை வேளாண் நிலமாக மேம்படுத்திய சோழ மன்னன் கரிகால சோழன். காடாக இருந்த நிலங்களை வேளாண் நிலமாக மேம்படுத்திய சோழ மன்னன் கரிகால சோழன். முப்பத்தி 5வது கேள்விக்கு ஆன்சர் எழுதுனுங்களா? இந்த கேள்வியா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பந்தன்கள் தானே. 35 என்னது? புகழூர் கல்வெட்டு. ஓகேங்களா? 35 3 அரசர்களை பற்றி, 3 பரம்பரைகளை பற்றி, தாத்தா மகன் பேரன் அப்படிங்கிற 3 தலைமுறைகளை பற்றி, சேர தலைமுறைகளை பற்றி குறிப்பிட்ட கல்வெட்டு என்னன்னா புகழூர் கல்வெட்டு. ஆறுநாட்டார் மலை கல்வெட்டு.
இந்த புகழூர்ல ஆறு நாட்டார் மலை அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. ஆறு நாட்டார் மலை புகழூர். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன். கரூர் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பார்டர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆறு நாட்டார் மலை அப்படிங்கிறது ஒரு மலை. அதுல வந்து முருகன் கோயில் இருக்கு. அங்க சமணர்கள் படுக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கு. நீங்க +2 புக்ல, புது புக்ல கல்வெட்டுக்கள் ஆய்வுன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், புரியுங்களா? யாருங்க? ஐராவத மகாதேவன் சொல்லிட்டு ஒருத்தர் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அது ஃபுல்லாவே, அந்த லெசன் ஃபுல்லாவே இந்த புகழூர் மலை கல்வெட்டு பத்தி தான். அந்த பாடத்தை படிக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படை பார்த்தீங்களா? இதைத்தான் ரிப்பீட் கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா இதுலயே டைம் போயிடும். ஸோ 28 என்னாவது கேள்வி? சார் 28 2 ஊருங்க சார். என்னன்னா இரும்பு உருக்கு முலைகள் எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்கறோம். இரும்பு உருக்கு முலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இடம். ஒன்று வந்து கொடுமணல், 2வது குட்டூர். 2 இடத்துல இருக்குது சார். 28வது கேள்விக்கு ஆன்சர். ஓகேங்களா? 29 இரும்பு வால் புதுச்சேரி. இரும்பு வால் கண்டெடுக்கப்பட்ட புதுச்சேரி. 28 29 புதுச்சேரி இரும்பு வால் கண்டெடுக்கப்பட்ட இடம். அப்படியே பார்த்தோம்னு வச்சுங்க, யாராவது கேட்டிருந்தாங்களே. 22வது கேஸ் ஆன்சர் ரைட். ஓகே, எழுதிட்டோம். 35 கேட்குறீங்களா? 35க்கு பெரும்பந்தல் கல் வந்து சார் இது எதுங்க? குவான் லுக் பாட், தாய்லாந்தில் இருக்கிற ஒரு இடம். குவான் லுக் பாட் இதாங்க சார் 35வது கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? 22 என்னங்க? 22 சுடுகன் கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் எங்கு கண்டெடுக்கப்பட்டதா? அழகன் குளம். சரிங்களா? 22க்கு அழகன் குளம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்தோம்? ஆன்சர் தப்பா சொல்லிட்டுமா? பெருமுது பெண்டீர்ங்கிறது முல்லைப்பாட்டு தாங்க சார். நற்றினை வராது சார் 3வது கேள்விக்கு. பெருமுது பெண்டீர் முல்லைப்பாட்டு தெளிவா தான் இருக்கு. அதுவும் மாற்றமே இல்லையே. ஓகேங்களா சார்? 3வதுக்கு முல்லைப்பாட்டு சார். நல்லா பாருங்க, புக்ல 110வது புக் இருக்கு பாருங்க, 110ஆம் பக்கம் இருக்கு, எடுத்து பாருங்க சார். 19வது கேள்விக்கு புறநானூறு. 19க்கு புறநானூறு. பெர்னிக்கோ வந்து செங்கடல் கடற்கரைங்க சார். பெர்னிக்கோ துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து புக்லயே தெளிவா இருக்கும். நம்ம நோட்ஸ்லயே கொடுப்போம், நல்லா படிச்சுக்கலாம். செங்கடல் கடற்கரை துறைமுகம் செங்கடல் சார். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு உங்களுக்கு டெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு உங்களுக்கு டெஸ்ட் வந்து 6th சோசியல் சயின்ஸ் புக் சார். நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு டெஸ்ட் வந்து 6th சோசியல் சயின்ஸ் புக்ஸ். சிக்ஸ்த் சோசியல் சயின்ஸ் புக்கில் நான் சொல்கிறத மட்டும் குறிச்சுங்க சார். 6th சோசியல் சயின்ஸ் புக் தெளிவாக குறிச்சு வச்சுங்க சார். 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் பருவம் 1 வேணா எழுதி போட்டுறேன், டிஸ்பிளே போட்டுறேன், பார்த்துங்க. டேம் புக்கு தான் சார். டேம் புக் இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகத்தை கேளுங்க. நீங்கள் இடையில சந்தேகம் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நான் எதை சொல்லி முடிக்கிறது என்ன அப்படிங்கிறது பாதியிலே நின்று போயிடும். நான் சொல்லி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகத்தை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் தரப்படும். சரிங்களா?
நான் உங்களுக்கு டிஸ்பிளேல எழுதி போட்டுறேன் சார். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல். பருவம் பாடம் அப்படி எழுதிங்க. பருவம் பாடம். பருவம் 1 அதுல பாடம் 1, 2, 4. பருவம் 2ல பக்க எண் எல்லாத்தையும் படிக்காதீங்க. நான் இந்த 8வது யூனிட் சம்பந்தப்பட்ட பக்கம் நம்பர் மட்டும் சொல்றேன். பக்க எண் 113 113 125ல இருந்து 129. ஓகேங்களா? 125ல இருந்து 129. பருவம் 3 பருவம் 3ல பாடம் 1 பாடம் 1. இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? இப்ப கேளுங்க சார். இதில் டவுட் இருக்கா சார்? தெளிவாக எழுதி போட்டேன். மீண்டும் உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே நீங்கள் உங்களுக்கு வீடியோ போடுவாங்க. அதில் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். 6ஆம் வகுப்பு சமூகவியல் பருவம் 1 அப்படி பருவம் பாடம் எந்த பருவத்தில் எந்த பாடம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முதல் பருவத்தில் பாடம் 1, பாடம் 2, பாடம் 4. 2வது பருவத்தில் பக்க எண் 13 113 மட்டும்தான், வேற எதையும் படிக்காதீங்க. 8வது டாபிக் நான் கவர் ஆகாத மட்டும் தான் சொல்றேன். 8வது யூனிட்ல நம்ம தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் ஆய்வு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கவர் ஆகிற டாபிக் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். பக்க நம்பர் 113. அதுக்கப்புறம் பக்க நம்பர் 125ல இருந்து 129. தேர்ட் டைம்ல வந்து பாடம் 1. ஓகேங்களா? தெளிவா சொல்லியாச்சு. எடிஷன் வந்து 2019. ஆமா, அந்த 113ஆம் பக்கம் மட்டும் தான். அந்த 113ஆம் பக்கம் 1 இருக்காது. 4 ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட கடவுள் இருக்கும். ஓவியங்கள், இப்போ கோட் ஓவியங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது, சுவர் ஓவியங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது, அது மாதிரி ஒரே ஒரு பக்கத்துல மட்டும்தான் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை தான் இருக்கு. அதில் ஒன்றும் பாயிண்டே இருக்காது. ஒரு 4 இடம் என்னென்ன ஓவியங்கள் அது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 இடத்தையும் அந்த ஓவியத்தையும் படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டெஸ்ட்ல இது கொடுத்துருக்குறோம். சரிங்களா? நமக்கு வந்து ஒரு டெஸ்ட்ல இதை கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் தெரியணும் அப்படிங்கிறக்காக அந்த பக்கத்தை கொடுத்துருக்கேன். 113ஆம் பக்கத்தில் பெரிய மேட்டர் இருக்காது. சும்மா ஒரு 4 பாயிண்ட் தான். அதுக்கு 8 வேர்டு தான். 4 பாயிண்ட் இல்லை, 8 வேர்டு தான். 8 வார்த்தை, 4 இடங்கள், 4 வகையான ஓவியங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஓகேங்களா? எடிஷன் 2019. அப்புறம் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? எடிஷன் 2019 சார். கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா தானே இருக்கு. இதில் ஏதாவது கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும், இது கொஞ்சம் மாற்றணுங்க சார் அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க, நான் மாற்றிக்கலாம். உங்களுக்கு திருப்தியா இருக்கா? கிளாஸ் போயிட்டு இருக்கிற மெத்தட் திருப்தியா இருக்கா சார்? கொஞ்சம் படிக்கணும் சார். இப்போ வந்து 40 கேள்வி கொடுத்தேங்க சார். அதிகபட்சமா 25க்கு மேலே எடுத்திருக்கீங்களா? 25க்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். 35க்கு மேலே எடுத்தீங்கன்னா டாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? யாரெல்லாம் 25க்கு கீழே இருக்கீங்களோ அவங்கள இன்னும் படிக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். குறிப்பாக 20 கீழே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது சிரமம். இப்போயே சொல்லிட்டேன். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் என்ன சார் எடுத்தோன்னே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சார். நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்களை வந்து பாசிட்டிவாக பாஸ் பண்ண வைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். 20 கீழே எடுத்திருந்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம 20 கீழே மார்க் எடுக்கிறோம்னா நம்ம சுத்தமாக புத்தகத்தை எந்த எடுக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிரும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இன்னும் நாட்கள் நிறையா இருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் சார். பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மோட்டிவேஷனோட படிங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. வெளியில் போகிறத தவிர்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வீட்டிலே உட்காந்து ஃபுல் டைம் படிங்க சார். அந்த 6th லெசன் புக் பேக் எல்லாம் சொல்லிட்டு நல்லா ஞாபகப்படுத்துறீங்க சார். வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல். ஸோ அந்த 5th லெசன் வரலாம் புக் பேக் ஆன்சர் சொல்லிட்டுமா? இது ஆன்சர் சொல்லாமல் இருக்கா? எத்திக்ஸ் புக்கில் சார், எத்திக்ஸ் புக்கில். எத்திக்ஸ் புக்கில் நம்ம ஆன்சர் சொல்ல வேண்டியிருக்கா? ஃபோர்த் லெசன் ஒரு 5th லெசன் சொல்லிட்டுமா? 5th லெசன்
ஸோ அதை குறிச்சுங்க, திருவிழாக்கள் குறிச்சுங்க சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே குறிச்சுங்க. ஏன்னா டைம் ஆச்சு. சார் திருவிழாக்களுக்கு நான் சொல்லிடுறேன், திருவிழாக்கள் லெசன். சார் ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த டிஸ்பிளேல வரமாட்டேது சார், கொஞ்சம் அது என்னன்னு தெரியல. சார் ஃபர்ஸ்ட் கேள்வி நான் படிச்ச ஆன்சர் சொல்லிடுறேன். வைகுண்ட ஏகாதசி எந்த தெய்வத்தோடு தொடர்புடையது? மாயோன். ஆன்சர் பி ஃபார் பாம்பே. ஆன்சர் பி ஃபார் பாம்பே. பி ஃபார் பாம்பே. ரெண்டாவது கேள்வி பாருங்க சார். பொருந்தா இணையை தேர்ந்தெடு. மக கும்பகோணம் கரெக்ட் தான். ஆடிப்பெருக்கு திருச்சிங்கிறது கரெக்ட் தான். வைகுண்ட ஏகாதசியின் திருவரங்கிறது கரெக்ட் தான். ஆன்சர் சி தேர் திருவிழா பூம்புகார் அப்படிங்கிறது தவறு. தேர் திருவிழா திருவாரூருங்க சார், திருவாரூர் வரும். திருவாரூர் தேர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் சி. இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் சி. நான் இந்த டிஸ்பிளேல எழுதி போட்டுறேன். ஒன்றுக்கு பி ஃபார் பாம்பே, ரெண்டுக்கு ஆன்சர் சி. மூணாவது கேள்விக்கு நடுகள் வழிபாடு அப்படிங்கிறது வீர வழிபாடு. சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது முருகன். திருவோணம் அப்படிங்கிறது கேரளா. சித்ராந்தர் அப்படிங்கிறது நேபாளம். அப்ப நான் மூணாவது கேள்விக்கு வந்து ஆன்சர் ஏ, ஏ ஃபார் ஆப்பிள். முப்பெரும் தேவியரை போற்றி வணங்கும் விழா வந்து நவராத்திரி. நவராத்திரி. நாளுக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. நாளுக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. துல்ஹாஜ் என்ற இஸ்லாமிய மாதத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை ஏ பக்ரீத். 5க்கு ஏ பக்ரீத். அடுத்து 6. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் புனித ஞாயிறு. 6க்கு ஏ. 6வது கேள்விக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் புனித ஞாயிறு. 6வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. 7வது கேள்வி சரியாக பொருத்தப்பட்டுள்ள விடை குறிப்பை தேர்ந்தெடு. மருதம், இந்திரன், முல்லை, மாயோன், பாலை, கொற்றவை, நெய்தல், வருணன். 7வது கேள்விக்கு ஆன்சர் பொறுத்துகவுல டி ஃபார் டெல்லி. 8வது கேள்வி கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணை எது? சிவராத்திரிக்கு வந்து சைவ சமய திருவிழா ஏ சரி. பி திருவோணம், அது சைவ திருவிழாங்கிறாங்க. திருவோணம்னா திருமாலுக்கு கொண்டாடுறது, அங்க சைவம் கொடுத்துட்டாங்க, வைணவன்னு வந்திருக்கணும். அப்ப பொருந்தாது பி, பி ஃபார் பாம்பே. 9 பொருந்தும் இணையை கண்டறிக. எது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாவீரர் திரிபீடகம் சொல்றாங்க தவறு. புத்தர் திருக்குறள் சொல்றாங்க தவறு. குருநானக் ஆதி கிரந்தம் 9க்கு சி சரி. 10வது கேள்வி தவறான கூற்றை கண்டறிக. டி ஃபார் டெல்லி. பங்குனி உத்திரம் இந்திரனுக்கு உகந்த நாள் என்பர் தவறு. யாருங்க? முருகனுக்கு. பங்குனி உத்திரம் இந்திரனுக்கு உகந்த நாள் என்பர் தவறு. அது தவறானதான் கூற்றை கண்டறிக்க சொல்றாங்க. அப்ப 10க்கு டி, டி ஃபார் டெல்லி. சரி, அடுத்து 6வது படம் சார். 6வது படத்துக்கு வந்துருங்க. ஆறாவது படம் ஆறாவது படத்துல இந்திரன் அமிழ்தும் இவையத்தாயினும், அதுக்கு வந்து புறநானூற்று பாடல் உணர்த்தும் கருத்து அமிழ்தமாயினும் பகிர்ந்துண்ணும் பண்பு. அமிழ்தமாயினும் பகிர்ந்துண்ணும் பண்பு. 1க்கு சி. 2க்கு சிறுவனான கரிகால வளவன் முதிய வேட பூண்டு தீர்ப்பு வழங்கியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணம்
முதியவர்கள் கூறும் தீர்ப்பு எப்போதும் சரியானதாக இருக்கும். 2க்கு டி ஃபார் டெல்லி. 3 தொல்குடிகள் வாழ்ந்திடாத கண்டத்தை தேர்ந்தெடுக. ஆர்டிகா, அங்கதான் யாரும் வாழ முடியாது, பனிப்பிரதேசம். ஓகேங்களா? 3க்கு பி ஃபார் பாம்பே. 3க்கு பி ஃபார் பாம்பே. மூங்கிலின் உரசலிலும் கற்களின் உராய்விலும் நெருப்பு மூட்ட கற்றனர். இக்கூற்றை தொல்குடியினர் டேஸ் வெளிப்படுகிறது. பகுத்தறியும் திறன். 4க்கு ஏ பகுத்தறியும் திறன். தொல்குடி விளிம்பத்துக்கு பொருந்தாத கூற்றை கண்டறிக. அதுக்கு ஆன்சர் அதுக்கு மட்டும் பார்த்துட்டு சொல்றேன் சார். 5வது கேள்விக்கு மட்டும் உள்ள பார்த்துட்டு சொல்றேன். இனிமே ஏ ஆன்சர் வரணும். சரிங்களா? 5வது கேள்விக்கு மட்டும் ஏ ஆன்சர் வரணும். பார்த்துறேன். சரிங்களா? அடுத்து 6 நரைதிரையின்றி நெடுநாள் வாழ்வதற்கு வழிகாட்டும் சங்கப்புலவர் பிசிராந்தையார். 6க்கு பி ஃபார் பாம்பே. நடுகள் வழிபாடு யாருக்காக உருவாக்கப்பட்டது? போரில் வீரம் மரணம் அடைந்தோருக்கு. 7க்கு பி ஃபார் பாம்பே. பி ஃபார் பாம்பே. 8 விடுபட்ட இடத்தில் பொருத்தமான செயலை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்றாங்க. உயிர்களை நேசித்தல் உயிர் நேயம். 8க்கு ஏ. 9 எத்திசை செலினும் அத்திசை சோரே. யார் யாரிடம் கூறியது? ஔவையார் அதியமானிடம். ஔவையார் அதியமானிடம். பி ஃபார் பாம்பே. 10 தொல்குடியினர் இயற்கை வழிபட காரணங்கள். அதுக்கு ஆன்சர் ஏ. முதல் கூற்று 2வது கூற்று சரியானவை. இடிமின்னல், மலை மீது ஏற்படும் அச்சம், வெள்ளம், காட்டுத்தீ, நிலநடுக்கத்தினால் ஏற்படும் அழிவு, அச்சமூட்டு விலங்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் எண்ணம். அதனாலேயே இயற்கை வழிபட்டனர். அச்சத்தை போக்குறதுக்காகவே இயற்கை வழிபட்டனர். 5வது கேள்விக்கு ஆன்சர் ஏ அதான் வரணும். அப்படிங்களா? ஏன்னா மீதெல்லாம் கரெக்ட் தான். தொல்குடி விளிம்பியத்துக்கு பொருந்தாத கூற்றை கண்டறியல. தம்மை நாடி வந்தவருக்கு உணவிடும் பழக்கம், விருந்தோம்பல் பண்பு கரெக்ட் தான். இயற்கையாக கிடைத்தவற்றை இயற்கையாகவே படையலிட்டு நன்றி உணவு செலுத்தினர் கரெக்ட் தான். கூட்டுழைப்பால் விளைந்த பொருளை அனைவருக்கும் பங்கிடும் மாண்பும் இருந்தது, அதுவும் கரெக்ட் தான். 5வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. ஓகேங்களா? நம்ம 6 லெசனுக்கும் ஆன்சர் சொல்லிட்டோங்க சார். இதில் 6வது லெசனுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இதுக்கு 6 லெசனுக்கு நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது இந்த புக்கு ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. நம்ம தொழில் ஆய்வு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற லெசனை நம்ம முடிச்சிட்டோம். இந்த பாடத்தை இந்த அறையில் +1 புக்கை முடிச்சிட்டோங்க சார். இனிமேல் சோசியல் சயின்ஸில் கொஞ்சம் இருக்கு. அதுக்கான நம்ம போர்ஷனை நம்ம பார்த்துக்கலாம். அதனால அடுத்த வாரம் வரும்போது நம்ம டாபிக் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அந்த வீடியோ உங்களுக்கு போடுவாங்க. அந்த வீடியோவில் ரிப்பீட்டாக பார்த்துக்குங்க சார். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இல்லையா? ஓகே சார். மீண்டும் ஒரு 5 நாள் இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.